மேலறை தியானம் ஜூன் மாதம் 13ஆம் திகதி சனிக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் லின் டேனியல்ஸ், மசாச்சுசெட்ஸ், USA. தலைப்பு: அடைக்கலத்தை எங்கே தேடுவேன். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 71ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கன்மலையும் கோட்டையுமாயிருக்கிறீர். எனக்கு அடைக்கலம் எங்கே, அல்லது எனது அடைக்கலம் என்ன, அல்லது யார் எனது அடைக்கலம் என்ற கேள்விகளை நீங்கள் எப்போதாவது உங்களிடம் கேட்டதுண்டா? சில சமயங்களில் அடைக்கலம் ஒரு இடமாக இருக்கலாம். ஒருமுறை பேரழிவை ஏற்படுத்திய பனிக்கட்டி புயல் எனது சமூகத்தை தாக்கியதால் 4 நாட்கள் மின்சாரம் இல்லாமல் போயிற்று. கடுமையான குளிரினால் கஷ்டப்பட்டேன். எனது அயலில் உள்ள ஒருவரிடம் மின் பிறப்பாக்கி இருப்பதால் தங்கள் வீடு வெப்பமாக இருப்பதாகவும் என்னை தங்கள் வீட்டுக்கு வரும்படி அழைத்தார். அவர்களின் வீடு எனக்கு அடைக்கலம் ஆயிற்று. சில சமயங்களில் அடைக்கலம் சுறுசுறுப்பான ஒரு செயலாக இருக்கலாம். எனது சகோதரி வேலை பளுவிலிருந்து கவனத்தை திருப்புவதற்காக கோல்ஃப் விளையாட போவார். அந்த இடத்தில் நேரத்தை செலவிடுவது அவருக்கு அடைக்கலமானது. சில சமயங்களில் எம்மை நேசித்து ஆதரவு தருபவர்கள் எமக்கு அடைக்கலமாகி விடுவார்கள். எனது ஆவிக்குரிய மீண்டலும் குழுவினர் ஒன்று விட்டொரு வாரம் ஒன்று கூடுவர். அங்கே மகிழ்ச்சி, துக்கம், கேள்விகள், பயங்கள், சிந்தனைகள் ஆகியவை பகிரப்படுகின்றன. நியாயம் தீர்க்காமல் அனைவரையும் விளங்கிக் கொண்டு ஆதரவு தரும் அந்த இடம் எனக்கு அடைக்கலம் ஆயிற்று. ஆனாலும் எமக்கு சிறப்பான அடைக்கலம் கடவுள் ஒருவரே. எம்மை பாதுகாத்து நம்பிக்கை, பலம், புதுப்பித்தல் ஆகியவற்றை தேவைப்படும் போது தருவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஜெபம். அன்பான கடவுளே, உங்கள் மாறாத அன்புடன் எமது அடைக்கலமாய் இருப்பதற்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: எவ்வித சூழ்நிலையிலும் எனது அடைக்கலமாகிய கடவுளையே நோக்கி பார்ப்பேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவர் தரும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.